வயது முதியவன் என்னை கட்டிக்கிறேன் என்று கேட்டால் அவனை செருப்பால் அடிச்சிருப்பேன். அதுதான் தமிழர்களுடைய என்னக்கா சொல்றீங்க? தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழுன்னு எங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லி சொல்லி வளர்த்தாங்க. அதாவது தந்தை பெரியார், சாதாரண பெரியார்னு கூட கிடையாது, தந்தை பெரியார் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க இந்த ஈவே ராமசாமி நாயக்கர்னு சொல்லிட்டு அவரை போட்டு இந்த கிழிக்கிறீங்க, அதுவும் கேவலமானவர்லாம் சொல்றீங்களாக்கா? மனசு உண்மையிலே தாங்கலக்கா. ரொம்ப இதுவா இருக்கு. அவர் வந்து தவறு செய்திருக்கலாம், அதற்காக தமிழ்நாட்டின் மக்கள் மனது புண்படாதா? என்னது இதை கேட்டா புண்படாதுன்றீங்களா? அது என்னது? கட்டிய மனைவியை தன்னுடைய நண்பர்களுக்கு வந்து அறிமுகம் செய்தார். என்ன சொல்லி அறிமுகம் செய்தார்? இவள் ஊருக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய தாசி பெண் என்று அறிமுகப்படுத்தினார். இவரெல்லாம் பெண் விடுதலை பேசினார், பெண்களுக்காக போராடினார் என்றால் இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறதா? அட பாவி, இவ்வளோ பெரிய அயோக்கியனாடா நீ? உன்னையாடா தந்தை பெரியார்னு சொல்றாங்க? பெண் விடுதலைக்காக போராடியவர், அதாவது பெண்கள் வந்து அடுப்படியில முடங்கி கிடப்பதை அவர் விரும்பவே இல்லைன்னு சொல்லிட்டு, ஏண்டா ஒரு சொந்த பொண்டாட்டிக்கு யாராவது இது மாதிரி புரோக்கர் வேலை பார்ப்பானாடா? இதையெல்லாம் வந்து புனித பட்டம் கட்டி தெலுங்கு திராவிடர்கள் இவங்களை அப்படியே தூக்கி உச்சத்துல வச்சுறது. தமிழ்நாட்டுல அதாவது மிகவும் யோக்கியமாக வாழ்ந்த, அதாவது தமிழர்கள் தமிழ் மரபோட வாழ்ந்தவர்களை இழிவுபடுத்துறது. இன்னைக்கு எவ்வளவு பேர் சொல்லுங்க, தமிழ்நாட்டுல இந்த மாதிரி யாராவது பெரியாரை போன்ற ஒரு அயோக்கியன் தமிழ்நாட்டுல வாழ்ந்தான்னு சொல்லுங்க பாப்போம். தமிழ் தலைவர்கள்ல யாராவது ஒருவர் பெரியாரை போன்று இழிவான செயல் செய்திருக்கிறாரு, பெரியாரை போன்ற கேவலமான, அதாவது வாழக்கூடாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காருன்னு யாராவது சொல்லுங்க. இதெல்லாம் வச்சுக்கிட்டு மூடி மறைச்சிக்கிட்டு தமிழன் எந்த இடத்துலையும் எழுச்சி விட்டு விடக்கூடாது, தமிழர்களுக்கு எந்த இடத்துலையும் பெருமை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து பெரியாரை தூக்கி பிடிப்பது, அது மட்டும் இல்ல, பெரியாரை தூக்கி பிடிப்பது, பெரியாருக்கு புனித பட்டம் கட்டுவது, கருணாநிதிக்கு புனித பட்டம் கட்டுவது தான் உங்களுடைய முழு நேர வேலையா இருக்கு. இதுக்கு பின்னாடி போய் பாருங்க, வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி எத்தனையோ இழி சக்திகள் இருக்கும். தமிழர்கள் மிகப்பெரிய அளவுல மட்டம் தட்டப்பட்டு இருக்கிறார்கள். இது அரசியல் சதி.